உங்ககிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு கேள்வி கேட்குறேங்க. சிறுத்தை உங்களை துரத்துது. நீங்க தப்பிக்கணும். சிறுத்தைக்கு உணவு வேணும். எப்படி தப்பிப்பீங்க? இப்போ ஓடுனா தப்பிக்க முடியுமா? சிறுத்தைக்கு 4 கால் இருக்கு. உங்களுக்கு 2 கால் இருக்கு. உங்களோட வேகத்துக்கு அது ஈடு கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைன்னா அதோட வேகத்துக்கு நீங்க ஈடு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்போ எப்படி தப்பிப்பீங்க? இல்லைன்னா அந்த சிறுத்தைகிட்ட பலியாக போறீங்களா? இந்த கேள்வி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கான பதில இந்த வீடியோட கடைசியில சொல்றேன். வெல்கம் டு லெட்ஸ் சயின்ஸ் சேனல் மக்களே. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல ஏஐயோட ஸ்ட்ரென்த் என்ன, அது எப்படி எவால்வ் ஆச்சுது, அதோட கோர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ட் 1 போட்டிருக்கோம். அதை கமெண்ட்ல அட்டாச் பண்றேன், நீங்க போய் பாருங்க. இப்போ நீங்க எங்கிட்ட கேட்கலாம், நீங்க ஏஐக்கு எதிராக இருக்கீங்களா, அது வேண்டான்னு சொல்றீங்களான்னு எங்கிட்ட கேட்கலாம். ஏஐக்கு எதிராக யாருமே இருக்க முடியாதுங்க. அது கண்டிப்பா வரதான் போகுது. நீங்க இல்லை, இந்த வேர்ல்டு பாப்புலேஷன் எல்லாருமே சேர்ந்து ஏஐ வேண்டானா கூட அது வரதான் போகுது. அது யாருமே தடுக்க முடியாது. நம்மளோட பிரச்சனை எல்லாமே அந்த வேர்டு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த வேர்டு தான். ஏன்னா ஒரு ஹியூமனோட இன்டெலிஜென்ஸை தூக்கி ஒரு சிஸ்டத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா அங்க வேலை இழப்பு இருக்கதானே செய்யும். ஹியூஜ் வேலை இழப்பு இருக்கும்போது மனிதர்கள் வாழும் இடமா இந்த பூமி இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் நான் மட்டும் இல்ல, சுபாஷ் ஹாக் அப்படிங்கிற எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னா, இப்போ 819 கோடியா இருக்கிற வேர்ல்டு பாப்புலேஷன் இன்னும் 275 வருஷத்துல வெறும் 10 கோடியா சுருங்க போகுதுன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் சொல்ற காரணம், இங்க மிக வேகமான வேலை இழப்பு இருக்க போகுது. இண்டிவிஜுவல்ஸ் அவங்க சர்வைவலே ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்காது, அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் ஆஸ்பெக்ட் இருக்காது. அப்போ அவங்க குழந்தை பெற்றுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை அவர் வைக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாருன்னா, உலகம் அழிய போகுது அப்படின்னு சொல்றாரு. நான் புரிஞ்சுக்கிறேன். 800 கோடி பாப்புலேஷன் 10 கோடியா சுருங்குதுன்னா அதுக்கு கிட்டத்தட்ட அர்த்தம் அதானே. ஏஐ வேண்டான்னு யாரும் சொல்ல முடியாது. ஏஐட்டு நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். ஏஐட்டு பாதுகாத்துக்கிறதுக்கு என்னோட சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, பாயிண்ட் நம்பர் 1, டெக்னாலஜி பின்னாடி ஓடாதீங்க. ஏன்னா நீங்க ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டத்தை நீங்க கிரியேட் பண்றதே எதுக்குன்னா, உங்க டெக்னாலஜியை அது ஹேண்டில் பண்ணணும் தான். அப்படி ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டு நானும் அதோட கம்பீட் பண்ணுவேன்னா அதுல அர்த்தமே இல்லைல்ல. எப்படி ஒரு ஏஐ சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணணும்னு கத்துக்கணுமே தவிர திருப்பி திருப்பி நீங்க டெக்னாலஜியில போய் விழுறதுல எந்த அர்த்தமும் இல்லை. ஏன்னா அது ஒரு கன்சிஸ்டண்டா இருக்கும். அது 24 மணி நேரம் வேலை செய்யும். நம்ம எரர் ஃப்ரீயா இருக்கும். இதெல்லாம் நம்மளால ஒரு ஹியூமனால கொண்டு வர முடியாது, தேவையும் கிடையாது. அதுக்காண்டி தானே அது இருக்கு. அப்புறம் எதுக்கு நம்ம அதையே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜி பின்னாடி ஓடாதீங்க. ஆனா டெக்னாலஜியை ஒரு ஏஐ எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஏஐ ப்ராசஸ் என்ன அப்படிங்கிற, அதாவது சிறுத்தைகிட்ட இருந்து ஓடாதீங்க. சிறுத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நீங்க கத்துக்கணும், அவ்வளவுதான். ஸோ டெக்னாலஜி ஸ்கோப்பை அப்படி கம்மி பண்ணுங்க. அடுத்தது என்னன்னா, இதுதான் ரொம்ப முக்கியமானது, பி ஏ ஹியூமன். இதுதான் 2வது. அது என்னங்க, நாங்களே ஹியூமன் தான், என்ன பி ஏ ஹியூமன் அப்படின்னு சொல்றீங்கன்னா வேற வழியே இல்லை. நீங்க ஹியூமனா இருந்தா ஆகணும். ஏன்னா மெஷின் ஆல்மோஸ்ட் ஒரு ஹியூமனோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நீங்க இன்னும் ஒரு ஹியூமனா, ஒரு பெட்டர் ஹியூமனா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும்? வெரி சிம்பிள், கிரியேட்டிவா இருக்கணும். கிரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணணும். இப்போ கிரியேட்டிவிட்டி அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த ஒர்க்கை எடுத்துகிட்டு போய் ஏஐட்ட கொடுத்துட்டோம். நம்மளுக்கு நம்ம நிறைய டைம் இருக்கும். ஸோ ஹவு டு பி கிரியேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் கேளுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு கார் டிரைவராக இருக்கீங்க. வெறும் டிரைவிங் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஏஐ ரீப்ளேஸ் பண்ணிடுச்சு. ஏற்கனவே நிறைய இடத்துல இவன் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் ஃபுல்லாக. ஆனால் இப்போ ஒரு ஸ்மார்ட் டிரைவராக இருக்கீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ண தெரியும். ஒரு 4 பேசஞ்சர்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க முடியும். அவங்கள்ட்ட ஒரு கலகலப்பாக பேச முடியும், அவங்களை சிரிக்க வைக்க முடியும். அவங்க ரொம்ப சோகமாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க முடியும். அப்படிங்கிற ஸ்கோப்புக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை எந்த ஏஐனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சரி, நீங்கள் நான் ஒரு டெய்லருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், நீங்கள் டிசைன் பண்ணுங்கள். டிசைனை கிரியேட்டிவாக பண்ணுங்கள், புதுசாக பண்ணுங்கள். எப்படி உங்களால் ஏஐ ஏஐ ரீப்ளேஸ் பண்ணும்? ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி பெட்டராக கிரியேட் பண்ண உங்களை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராக இருக்கீங்க. நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்கணுங்கிறத விட க்ரியேட்டிவாக இருக்கணும். எப்படி அந்த வீடியோவை நான் பெட்டராக இருக்க போகிறேன். இப்போ ஒரு வாரமாக ஒரு கான்செப்ட் பண்ணால் அடுத்த வாரம் நான் வேறு கான்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா எங்கே நீங்கள் ஏஐயோட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அப்போது ஒரு க்ரியேட்டிவான வீடியோ ஏஐனால கொடுக்க முடியாது.
ஒரு டெக்னிக்கான வீடியோ தான் ஏஐ கொடுக்க முடியும். ஸோ அப்போ இந்த கிரியேட்டிவிட்டி எல்லா ஸ்கோப்லையும் நான் சொல்கிறேன், எல்லாத்துக்குமே கிரியேட்டிவிட்டி வேணும். கிரியேட்டிவிட்டி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏஐட்டு வந்து சர்வே ஆக முடியும். ஓகே, இப்போ பாயிண்ட் நம்பர் 3. இந்த தேர்ட் பாயிண்ட் என்னன்னா கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னு மாறிடும். ஏன்னா உங்களுக்கு தான் காம்படிஷன் வந்து ஏஐ வந்துச்சுல்ல. அப்போ ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும்? இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றீங்க, அது வந்து ஒரு மெஷினால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, ஒரு ஹியூமனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸு, ஒரு டிராயிங், ஒரு சிங்கிங், ஒரு டான்ஸிங், இந்த மாதிரி கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் நம்ம வந்து ஸ்கூலில் வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்பேஸ் தான் இப்போ வந்து ஹியூமனோட ஸ்பேஸாக இருக்க போகுது. அப்போ அந்த ஸ்பேஸில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களை எந்த ஏஐனாலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. நீங்கள் தான் இங்கே சூப்பர் ஸ்டாராக இருப்பீங்க. கடைசியாக வந்து ரைட் கவர்மெண்ட். ஏன்னா என்னதான் நடந்தால் கூட நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் டெக்னாலஜி, ஏஐ வந்து ஒரு ஸ்ட்ராங் டெக்னாலஜி, அது வந்து ஒரு தவறான லீடர் கையில் போகும்போது அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம். அதனால ஒரு ரைட் கவர்மெண்ட் வேணும். அவங்களுக்கு ஒரு ரைட் பாலிசிஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து இந்த ஏஐ வந்து ஒரு எவ்வளோ ஒரு மனிதர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த ஏஐ ஃபங்க்ஷன் பண்ண முடியுங்கிறது அவங்களால தான் யோசிக்க முடியும், அவங்களால தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து ஒரு ரைட் தாட் ப்ராசஸ், ரைட் லீடர்ஷிப், ரைட் கவர்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து வார்லலாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து வாரில் கண்டிப்பாக ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. இப்போ தப்பான ஒரு டார்கெட் பண்ணிங்கன்னா தப்பான இடத்துக்கு தானே அது போக போகுது. ஸோ சரியான கவர்மெண்ட் இருக்கும்போது அது நம்மளுக்கு அசிஸ்ட் பண்ணுற இடத்துல ஏஐ இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ எகெயின் வீடியோவில் கேட்ட கேள்வி தான், சிறுத்தைகிட்ட ஓடி நீங்கள் எஸ்கேப் ஆக முடியாது, சிறுத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கோங்க. அப்பந்தான் ஏஐட்டு இருந்து உங்களை பாதுகாக்க முடியும். நன்றி, வணக்கம்.